17 ஜனவரி 2026 பொதுக்கால முதல் வார சனி நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தி வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 2, இறை வசனங்கள் 13 17 முடிய. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லோரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்ற பொழுது அல்பேயின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருப்பதைக் கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்த பொழுது வரி தண்டுபவர்கள் பாவிகளாகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்கள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயர் சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, வாரத்தினுடைய இறுதி நாளில் ஆண்டவருக்கு நன்றி கூற நாம் வந்திருக்கின்றோம். இந்த வாரம் முழுவதும் இறைவன் பலவிதமான அருட்கொடைகளால் நம்மை நிரப்பி பாதுகாப்பான ஒரு வாரத்தை நமக்கு அளித்திருக்கிறார். அன்னை மரியோடு சேர்ந்து ஆண்டவருக்கு இன்றைய நாளில் நாம் நன்றி கூறுவோம். பிரியமான நற்செய்தி வாசகத்தினுடைய சுருக்கத்தை பார்க்கின்ற பொழுது, வரி தண்டுபவர் வரி வசூலிப்புகின்ற லேவி ஒருவரை இறைவன் அழைக்கின்றார். அக்கால சமூகத்தால் துரோகி என்றும் பாவி என்றும் முத்திரை குத்தப்பட்டவர். இயேசு அவருடைய கடந்த காலத்தை பார்க்காமல் அவருடைய வருங்காலத்தை பார்த்து, என்னை பின்பற்றி வா என்று கூறி அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகின்றார். அது எல்லைகளை தகர்க்கின்ற உறவை இறைவன் ஏற்படுத்துகின்றார். கால மத தலைவர்கள் பாவிகளோடு அமர்ந்து உண்பதை தீட்டாக கருதினர். ஆனால் இயேசு மீட்பு தூரத்திலிருந்து வழங்கப்படுவதில்லை, மக்களோடு மக்களாக கலந்து வாழ்வதன் மூலமாக மீட்பு இருக்கிறது என்றும், மற்றொரு புறத்தில் நோயுற்றவருக்கு தான் மருத்துவர் தேவை என்று பலவீனங்களை மறைக்காமல் இயேசுவிடம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் தருகின்ற குணப்படுத்துகின்ற சுகத்தை நம்மால் பெற முடியும். ஆக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் தகுதியற்றவருக்கு தருகின்ற தகுதியை லேவிக்கு சமூகத்தில் மதிப்பு இல்லை. ஆனால் இயேசு அவருக்கு தகுதி அளிக்கின்றார். நமது வாழ்விடம் எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் இறைவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். லேவி தம் சுங்கச்சாவடியை அவருடைய ஆதாயத்தை விட்டுவிட்டு புறப்பட்டதைப் போல நாமும் என்று நம்முடைய பழைய தவறான பழக்கங்களை விட்டுவிட புறப்பட தயாராக இருக்க வேண்டும். லேவி தான் பெற்ற மகிழ்ச்சி தன்னுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய கதவுகள் திறக்கப்பட்டதை பார்க்கின்றோம். அதனால் ஒரு பெரிய விருந்தை அவர் ஏற்பாடு செய்கின்றார். தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார். தன்னுடைய மனம் மாற்றத்தின் மகிழ்ச்சியையும் புது வாழ்வுடைய மகிழ்ச்சியும் தன்னுடைய நண்பர்களோடு அவர் பகிர்வதை தான் நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்றோம். ஆக நாம் இன்று ஆண்டவரை காண வருகின்ற பொழுது தகுதியில்லை என்று நாம் கருத வேண்டாம். இசையா தன்னுடைய புத்தகத்தில், உங்களிடத்தில் பணம் இல்லை என்றாலும் ஆண்டவரிடத்தில் வா என்று அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் ஆண்டவரை நோக்கி நாம் வருகின்ற பொழுது, ஆண்டவர் நம்மை அழைக்கின்ற பொழுது நம்முடைய தகுதியின்மையை பாராமல் நம்மையும் தகுதியுள்ள நபராக ஆண்டவருடைய இறையாட்சியில் நாமும் ஒரு நபராக இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக நம்மை அழைக்கின்றார். இறைவன் அழைக்கின்ற பொழுது நாம் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். எவ்வளவு பெரிய பாவம் புரிந்திருந்தாலும், தவறான வழிகளில் வழக்கங்கள் இருந்தாலும், இறைவனுக்காக நாம் கால் முன்வைத்து வருகின்ற பொழுது இறைவன் நம்மை வரவேற்கின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார், நம்முடைய வாழ்க்கையே ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்கின்றார். இன்றைய நாளில் நாம் இறைவனுக்கு முன்பாக தாழ்மை கொள்ள வேண்டும். நம்முடைய அகந்தையை விட்டுவிட்டு
ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய உதவியை நாடி வர வேண்டும். அவர் அழைக்கின்ற பொழுது அவருடைய குரலுக்கு செவி சாய்க்க வேண்டும். மற்றவர்களோடு நாம் நல்ல உறவில் இருக்க வேண்டும். நமது மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சமாதானத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். பிறரை அரவணைக்க வேண்டும். மற்றவர்களும் இறைவனுடைய பிள்ளைகள் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இது போன்று நாம் இருக்கின்ற பொழுது இறைவன் நம்மை ஒரு பொழுதும் புறக்கணிக்காமல் நோயுற்றிருக்கின்ற பொழுது ஒரு மருத்துவராக வருகிறார். வகை தவறி நாம் செல்கின்ற பொழுது ஒரு நல்ல மீட்பராக வருகிறார். ஆகவே நாமும் லேவியை போல துணிந்து எழுந்து இறைவனை பின்பற்றி செல்வோம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான அன்பு தலைவரை, எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒளியை முதலவற்ற கிருபைக்காக இன்று நாங்கள் கண்டடைந்த இந்த புதிய நாளிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். லேவியனும் நபரை சொந்த சாவடியை தேடி சென்று என்னை பின்பற்றி வா என்று அழைத்து ஒரு பாவியை புனிதராக மாற்றிய இந்த வியத்தக்க அன்பை நாங்கள் தியானித்து மகிழ்ந்திருக்கின்றோம். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரை, எங்களை தேடி வாரும். லேவியைப் போல நாங்களும் பல நேரங்களில் உலக ஆதாயங்களிலும் தவறான பழக்கங்களிலும் மனக்கசப்புகளிலும் மூழ்கி கிடக்கிறோம். சமூகமும் எங்களை சார்ந்தவர்களும் எங்களை குற்றவாளியாக காணுகின்ற பொழுது நீர் மட்டுமே எங்களை உமது பிள்ளையாக காண்கிறீரே. எருமையாளர்கள் அல்ல பாவிகளையே அழைக்க வந்து என்று கூறிய உடைய வார்த்தைகள் மீது இன்று பெரிய நம்பிக்கையை நான் வைக்கின்றேன். எங்களை தேடி வாரம் ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்கள் மூலியம் ஒப்பிழக்கின்றோம். ஒரு மன்னிப்பின் ஒளியால் எங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்கும். என்னுடைய இல்லங்கள் அனைத்தும் ஒரு விருந்து இடமாக மாற்றியலும். லேவியம்மை தம்மை வீட்டுக்கு அழைத்து விருந்து கொடுத்ததை போன்று எங்களுடைய இல்லங்களிலும் இதயங்களை குடியேற வேண்டுகிறோம். எங்கள் குடும்பத்தில் உள்ள விரிசல்கள் மறையட்டும், கசப்புகள் மாறட்டும். நாங்கள் மற்றவர்களை தீர்ப்பிடும் பரிசெயராக இருக்காமல் ஒதுக்கப்பட்டவர்களையும் எளியவர்களையும் அன்போடு அரவணைக்கும் லேவி நண்பராக மாற அருள் புரியும். உடைய இரக்கத்தின் விருந்து எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் மகிழ்வடைய செய்யட்டும். எங்களுடைய அன்பு தாயே கன்னி மரியாளே, இறைவனுக்கு அழைப்பிற்கு இதோ நான் ஆண்டின் அடிமை என்று கீழ்ப்படிந்து மனக்குலத்திற்கு மீட்பை தந்தவரே, உம்மிடம் தஞ்ச போகிறோம். லேவின் அழைப்பதைப் போல் நாங்கள் இன்று ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய குரலை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய மாதாவே எங்களுடைய கரங்களை பிடித்து வழிநடத்தியறலும். எங்களுடைய பலவீனமான நேரங்கள் முது பரிந்துரையினால் எங்களை பலப்படுத்தும். நோயுற்றவர்களுக்காகவும் மனவேதனை இருப்பவர்களுக்காக, குறிப்பாக இன்று யாரெல்லாம் இறைவனுடைய உதவி தேவை என்று ஏங்குகிறார்களோ அவர்களுக்காகவும் ஒரு திருமகளிடம் பரிந்து பேசும். ஒரு பாதுகாப்பான போர்வையின் கீழ் எங்களை வைத்துக் கொள்ளும். எங்கள் அனைத்து மன்றாட்டுகளையும் தூய கைகள் வழியாக இறைவனுக்கு முன் சமர்ப்பிக்கப்படட்டும். இன்றைய நாள் எங்களுடைய ஒவ்வொரு பணிகளையும் பயணங்களையும் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட பதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரை, லேவி நான் எங்களிருந்து உம்மை பின்பற்ற தயங்காத இதயம் கொண்டவர்களாக வாழ செய்தலும். இன்று நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் உமது முகத்தை காண செய்தலும். எங்களுடைய சொல்லிலும் செயலிலும் அன்பை பிரதிபலிக்க எங்களுக்கு வரத்தை தாரும். தூயாவின் எங்களை ஆசீர்வதித்தலும். அவருடைய வல்லமையினால் எங்களை நிரப்பியலும். இந்த நாள் முழுவதும் அன்னையின் தோழமையிலும் உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் வாழ எங்களோடு இருந்து தங்கி எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் ஆண்டவரை. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.